Hello guys, this is A. Mohammed Shafiq, currently pursuing BTech AIDS at Sethu Institute of Technology. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்டோட பேர் மேக்ஸிமம் பைபார்ட்டி கிராஃப். மேக்ஸிமம் பைபார்ட்டி கிராஃப் அல்காரிதம் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கிராஃப்னா உங்களுக்கு மிடில் கிளாஸ்லேருந்தே தெரியும், ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு டைம் இன்டர்வலுக்கு நடுவில் இருக்க வேரியன்ஸை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது தான் இந்த கிராஃப்ன்றது பேர். இங்கே பைபார்ட்டி கிராஃப்னு ஒரு புதுசான ஒரு கான்செப்ட், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். Biparty graph. Biparty graph is a graph where vertices can be divided into two adjacent set. பைன்றதுலே பைபார்ட்டி கிராஃப்ன்ற நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைனா டூ டிஃபரெண்ட் செட்ஸாக டிவைட் பண்ணுறது தான் இந்த பேசிக்கான கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. இப்போது நம்ம பைபார்ட்டி கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். பொதுவாக கிராஃபுக்கு நடுவில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும், மேட்சிங். ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்க மேட்சிங்கை பற்றி பேசுகிறது. மேட்சிங்னா என்ன? ரெண்டு டைம் இன்டர்வலுக்கு நடுவில் இருக்க மேட்சிங்கை பற்றி சொல்கிறது. அதுதான் இங்கே நோட்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். லைக் இப்போது என்கிட்ட ஒரு 3 நோடு இருக்குது. அந்த 3 நோடு எது கூடலாம் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது. இந்த பைபார்ட்டி கிராஃபில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. ஒரு நோட் ஒரு தடவை தான் இன்னொரு நோடு கூட பேர் ஆக முடியும். இப்போது கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் இந்த பைபார்ட்டி கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். 1 2 3ன்னு மேலே 3 நோட் இருக்குது, 4 5 6ன்னு கீழே 3 நோட் இருக்குது. இதை நான் ஏன் இனிஷியல் ஸ்டேட்டுன்னு வச்சுருக்கேன்னா, இதுதான் இந்த சம்மோட இனிஷியலாக நான் செட் பண்ணிட்டேன். 1லேருந்து உங்களுக்கு 2 நோடுக்கு போகுது, 5 6க்கும். 2லேருந்து 5க்கு மட்டும் போகுது, 3லேருந்து 4 and 5க்கு போகுது. ஸோ இங்கே அந்த கான்செப்ட் பைபார்ட்டி கான்செப்ட் படி எதுவுமே அலைன்மெண்ட்டாக இல்லை. ஸோ இதை நம்ம அலைன் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. இப்போது அதுக்கு கீழே சிம்பிளாக 1 2 3 4 5 6ன்னு நோடு வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பைபார்ட்டி கிராஃப்ன்றது என்ன சொன்னேன், ஒரு தடவை ஒரு நோடோட தான் பேர் ஆகணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இங்கே ரைட் சைடு இருக்கிறது கொஸ்டின், லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டின்லேருந்து இங்கிட்ட இருக்க ஸ்டெப்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஸ்டினில் 1 2 3ன்னு 3 நோடு இருக்குது. அதை தான் நம்ம க்யூவில் எடுத்துக்கணும். மேலே இருக்க நோடு தான் எப்பயுமே க்யூவில் எடுத்துக்கணும். ஸோ 1 2 3யை நான் க்யூவில் எடுத்துக்கிறேன். இப்போது 1 2ன்னு நான் எடுத்துக்கிட்டு 1 எதோட மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். 5ஓடையும் 6ஓடையும் மேட்ச் ஆகிருக்கு. இப்போது 2 எதோட மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்குறேன், 5ஓட தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி 2 5ஓட மேட்ச் ஆகிருக்கனால நான் 1ஐ 6ஓட மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, பண்ணதுலே திருப்பி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ 6ஓட ஆர்குமெண்ட் ஆயிடுச்சுன்னு டினோட் பண்ணிட்டு நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் நம்ம கண்டினியூஸாக வரையணும். அந்த 1ஐ டேரெக்டாக 6ஓட நான் மேப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டார்க்கர் லைன்ஸில் நான் ஷோ பண்ணி காட்டணும். இதுதான் பைபார்ட்டி கிராஃபை ட்ரா பண்ணுறதுக்கான விதம். மேட்சான ஆர்குமெண்ட்டை டார்க் கலராக நம்ம ட்ரா பண்ணி காட்டணும். ஸ்டெப் 2 பாருங்கள். 1 நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா? ஸ்டெப் 1 நம்ம பார்த்தாச்சு. இப்போ க்யூவோட வேல்யூ 2வும் 3யும் வச்சுருக்கேன். 2 3 பார்க்கும்போது 3 4க்கும் 5க்கும் கனெக்ட் ஆகிருக்கு. 2 4க்கு மட்டும்தான் 5க்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம 2 பார்க்கும்போது 5ஐ நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ நம்ம 2ஐ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்டட் வித் 5ன்னு போட்டு 2ஐ டார்க்கர் லைன்ஸில் நான் காமிச்சிட்டேன். ஸோ 1ம் கனெக்ட் ஆகிடுச்சு, 2வும் கனெக்ட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கனோட கொஷின்லேருந்து நான் எடுத்து அப்படியே வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ 2வும் காட்டியாச்சு, 1ம் காட்டியாச்சு. ஸ்டெப் 3 போனோம். ஸ்டெப் 3ல் நான் என்ன ஷோ பண்ணியிருக்கேன்னா, எனக்கு மேலே இருக்கிறதுலே கடைசி நோடு 3 மட்டும்தான், வேறு வேலையே இல்லை எனக்கு. ஆல்ரெடி 1 6ஓட பைண்ட் ஆயிடுச்சு, 2 5ஓட ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு, 4 மட்டும்தான் எனக்கு ரிமைனிங் இருக்குது. நம்ம கண்டிஷன் என்ன, ஒரு நோடோட இன்னொரு நோடு திருப்பி ஜாயின் ஆகக்கூடாது. ஸோ நம்ம கொஷினில் இருக்க மாதிரியே 3ஐ 4ஓட பைண்ட் பண்ணிட்டு ஆர்குமெண்டட் வித் 4ன்னு சென்டென்ஸ் எழுதி முடிச்சிடலாம். ஸோ மேலே நம்ம கொடுத்துருக்க கிராஃபில் இருந்து பைபார்ட்டி மேக்ஸிமம் பைபார்ட்டி கிராஃப் எது மேட்ச் ஆகுதுன்னு அந்த டார்க்கர் லைன்ஸில் காமிட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எதுவும் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால்
ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக நடத்துறேன்.